श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्குருபரம்பராயே நமஹ. இதுக்கு முன்னாடி ஜீவனுக்கு விபுத்துவமே வராது நையாயிகன் சொல்றது மிகவும் தவறான வாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஜீவனுக்கு அணுத்துவம் தான் வரும் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் வரிசையா நிறைய ஹேத்துக்களை சுவாமி காமிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. இவன் ஜீவனுக்கு எப்பொழுதும் அணுத்துவம் தான் இருக்கும், விபுத்தம் வரவே வராது. அதுக்கு வேண்டிய ஹேத்துக்கள் என்ன, யுக்திகள் என்ன அப்படின்னு வரிசையா இப்ப சாதிக்கிறார். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவளும் அதை ஒத்துண்டுதான் ஆறாது, அவளும் அது மாதிரி ஒத்துக்கிறா. அதுக்கு அவளே சொன்னா சில விஷயங்கள்லாம் போன ஸ்லோகத்திலாம் சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தனுடைய பிறப்பு அப்படிங்கிறது இந்த உடம்புலதான் வருது. இந்த உடம்ப வச்சுட்டுதான் நாம் என்ன பண்றோம், இத மாதிரி கணக்கு சொல்றோம். உடம்ப வச்சுட்டுதான் நாம சொல்றோம் ஏன் உடம்பு, இந்த உடம்புலதான் நான் அனுபவிக்கணும் சுகதுக்கத்தை. விபுன்னு சொன்னா கூட அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த விபுவா இருக்கிற ஆத்மா கூட இந்த உடம்புலதான் அனுபவிக்கிறான் அப்படின்னுட்டு தான் அவளும் ஒத்துக்கணும். ஏன்னா நம்ம சுகதுக்கங்கள்லாம் உடம்புலதான் அனுபவிக்கிறோம், மற்றபடி வெளியில போய் அனுபவிக்கிறது இல்லை. நீ விபுன்னு சொன்னாக்கா வெளியில போய் அனுபவிக்கணுமே, ஏன் நீ அனுபவிக்கல அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வந்தது. அவளே என்ன சொல்றா, இல்ல அவளுடைய புண்ணியபாபரூப அதிருஷ்டம், அந்த புண்ணியபாபரூப அதிருஷ்டத்தினால அவன் என்ன பண்றான்னாக்கா இத மாதிரி அந்த உடம்புல ஒண்டி அனுபவிக்கிறான், வேற எதுலயும் அனுபவிக்கல அப்படின்னு அவ சொன்னான். இப்ப அதுக்கெல்லாம் சுவாமி பதில் சொல்லிட்டார். போன ஸ்லோகத்தெல்லாம் அதுக்கு பதில் சாதிச்சார். அதுவே தவறான வாதம். ஏன் அத மாதிரி தவறான வாதம் அப்படின்னாக்கா, இப்ப நீ தான் ஒத்துருக்க அதிருஷ்டங்கிறது பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சு இருக்கும் அப்படின்னு நீ ஒத்துருக்க. பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சு இருக்குது அப்படின்னு நீ சொல்லிட்டு, இப்போ அந்த சரீரத்துல ஒண்டிதான் ஆத்மா இருக்கு, அவனுடைய புண்ணியபாபு ரூப பலன் இருக்குது, அந்த புண்ணியபாபு ரூப பலத்தை அனுபவிக்கிறது அந்த சரீரத்துல அப்படின்னா, ஏன் அதிருஷ்டம் தான் வியாபிச்சிருக்குதே, வியாபிச்சதுனால எங்க எங்க அதிருஷ்டம் இருக்குதோ அங்கெல்லாம் ஏன் அனுபவிக்க வேண்டியது தானே, எல்லாத்துலயும் சுகதுக்கத்தை அனுபவிக்க வேண்டியதுதான், எல்லார் உடம்புலையும் வியாபிச்சுதான் இருக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு சுவாமி தேசிகன். அதனால உங்களால சமாதானமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்க. ஆக நீங்களும் ஒத்துருந்தா ஆகணும், அந்தந்த சரீரத்துல இருக்கிற பரியந்தம் தான் இவன் சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு நீங்களே ஒத்துருக்கீங்க. அத நாங்க ஒரு படி மேல போறோம். என்ன மேல போறோம் அப்படின்னாக்கா, எல்லாருமே எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னா அகம் அப்படின்னு அனுபவிக்கிறோம். ஆத்மா பிரத்யக் தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி அனுபவிக்கிறோம், அகம் அப்படின்னு தான் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த அகன்றது எங்க இருக்குது அப்படின்னா இந்த உடம்புல ஒண்டிதான் அகம்னு அனுபவிக்கிறோம். ஆத்மா வியாபிச்சு இருக்கிறது, ஆத்மா வியாபிச்சு இருந்தாலும் உடம்புல ஒண்டிதான் அகம்னு அனுபவிக்கிறோம். நீ விபுன்னு தானே சொன்ன, அப்ப அகம்ங்கிறது எங்க பார்த்தாலும் தெரிய வேண்டியதுதானே நமக்கு. நான் இப்ப திருப்பதியில இருக்கேன், காஞ்சிபுரத்துல இருக்குச்சே, காஞ்சிபுரத்துல அகம் நான் சொல்லிக்கிறேன், அகம் காஞ்சிபுரே அஸ்மி, அகம் அஹீந்திரபுர நகரே ஆசம், அதுனா திருப்பதி நகரம் ஆகதவான் அகம். இப்ப எல்லா இடத்துலயும் அகம்ன்றது எங்க வருது,
என் உடம்போட நான் எங்க இருக்கணும் அங்கதான் அகம் பிரத்யமே வருது. அகம் புத்தின்றது நான் முந்தா நேற்று வரைக்கும் திருவேந்தூர்ல இருந்தேன், அப்ப அகீந்திரபுரத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை காலத்தால காஞ்சிபுரத்துல இருந்தேன், அப்ப நான் காஞ்சிபுரத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா என் உடம்பு எங்க இருக்கோ அந்த உடம்பு இருக்கிற இடத்துலதான் அகம்ன்றது வருது. அதனால உடம்புக்குள்ள இருக்கிறதான் ஆத்மாவாக கிரகிக்கிறோம். இது முதல் ஹேது, முதல் யுக்தி. இது என்னன்னா நான் உடம்புல இருக்கேன், அதனால இந்த கிரமம் தான் வருது. அது தேகத்துல உள்ளுக்குள்ள இருக்கிறவனாகத்தான் நம்ம கிரகிச்சுக்கிறோம் நான் நான் அப்படின்னு. அப்படிதான் பிரமாணம் இருக்குது. அதே நான் வெளியில இருக்கேன், விபு இந்த உடம்ப காட்டிலும் வெளியிலலாம் நான் வியாபிச்சிருக்கேன்றதுக்கு எங்கேயாவது ஒரு பிரமாணம் காமிங்கோ. எங்கேயும் அது மாதிரி பிரமாணமே இல்லை. அந்த மாதிரி நீங்க பிரமாணம் காமிக்கணும். ஒண்ணு ஆத்மானுபூதியா இருக்கணும், நான் அனுபவிக்கிறேன், அகம் அத்ராபி அஸ்மி தத்ராபி அஸ்மி, இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன் அப்படின்னுட்டு எங்கேயாவது ஒரு பிரமாணம் காமிங்கோ. அந்த மாதிரி உங்களால காமிக்க முடியாது, ஏன்னா இல்ல அந்த மாதிரி பிரமாணம் இல்ல. இல்ல சரீரானுகுணமான பரிமாணம் தான் மத்தியம பரிமாணம் சொல்றாத. என் உடம்பு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறோம், ஜெயினால கண்ணம் பண்ணுச்சு. அதாவது இந்த உடம்பு அளவுதான் ஆத்மா இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், அது பொதுவா சொன்னோம். அடுத்த ஸ்லோகத்தை ஜெயின கண்டனம், ஜெயின கண்டனத்துல அத மாதிரி வரப்போறது. அப்படி ஒத்துண்டா என்ன ஆகும், ஜீவன் நாசத்தை அடைஞ்சுடுறான்னு அர்த்தமாயிடும். ஏன்னா உடம்புக்கு நாசம் இருக்கே, உற்பத்தியும் இருக்கு நாசம் இருக்கு, அதனால அதுக்கு அனித்தியத்துவம் வந்துடும். அது ஸ்ருதி விரோதம். அது அதனால தேகத்தை காட்டிலும் வெளியில் இருப்பதில்லை ஆத்மா, அல்லது தேக அளவாகவும் இருப்பதில்லை ஆத்மா. தேகம் எவ்வளவு அளவுல பரிமாணத்துல இருக்கோ அவ்வளவு பரிமாணம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் இல்லைன்னா அதுக்கு நாசம் வந்துடும் ஆத்மஸ்வரூபத்துக்கு. அதனால ஜீவனானவன் அணு அப்படின்றதுக்கு இது முதல் ஹேத்து. சரி, இது ஒன்று இல்ல, இங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அதை ஏற்கனவே இந்த வியாப்தா சர்வத்த ஜீவாக அப்படி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துலாம் சொல்றோம். என்னது அப்படின்னா அங்க வேற மாதிரி யுக்தி சாதிச்சார். ஜீவன் அணு அப்படின்றதுக்கு ஒரு யுக்தி சொன்னார் அங்க தேசிகன். என்ன சாதிச்சார் அப்படின்னாக்கா, சூத்திரகாரர் சொன்னது உத்கிராந்தி கத்தியாகதீனாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னு ஏற்கனவே சொல்றோம். ஞாதிகரணத்துல அது இருக்கு. இந்த உடம்பிலிருந்து கிளம்புறது ஒண்ணு, அடுத்தது இங்கிருந்து செல்லுதல், அங்கிருந்து வருதல். இப்படி உத்கிராந்தி கிளம்புறது, கதி செல்லுதல், ஆகதி வருதல். இந்த மூணும் இருக்கே ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு மூணும் இருக்கு. மூணு இருக்கிறதுனால இவன் அணு அப்படின்னு அங்க சொன்னோம். இங்க சுவாமி என்ன சொல்ற, ஜீவன் என்ன, ஜீவனுடைய இந்திரியங்கள் என்ன, ஜீவனுடைய பிராணன் என்ன, இந்த மூணுத்துக்கும் உத்கிராந்தி சொல்றது. உத்கிராந்தி சொல்றது தம் உத்கிராமந்தம் பிராணஹ அனுத்கிராமதி பிராணம் உத்கிராமந்தம் சர்வே பிராணாக அனுத்கிராமந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதாவது இவன் இந்த உடம்புல இருந்து வெளிக்கிளம்பினான், இவன் கிளம்புறத உடனே பார்த்துட்டு பிராணன் கிளம்பித்து, பிராணன் கிளம்புறத பார்த்துட்டு இந்திரியங்கள்லாம் கிளம்பெடுத்து. இப்போ இதுல சுவாரஸ்யம், சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல ஜீவனும் அணு, ஜீவனுடைய இந்திரியங்களும் அணு, ஜீவனுடைய பிராணங்களும் அணு அப்படின்னு சொல்லிட்டேன். அணுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இந்த கிளம்புறது போறது வர்றது இதெல்லாம் விபுவுக்கு இருக்காது. ஏன்னா விபுதான் வியாபிச்சிருக்குது, எல்லா இடத்துலயும் விபுன்னு எல்லாத்தையும் தொட்டு தானே இருக்குது. அப்படின்ட்டு ஏன் அது போகணும்?
அது போகாமலே எல்லா இடத்துலயும் அது சம்பந்தம் வந்துடுறது இல்லையோ. அப்படி இருக்கச்ச ஜீவன் கிளம்புறான், ஜீவன் வரான், ஜீவன் போகிறான். அது மாதிரி பிராணன் கிளம்புறது, பிராணனுக்கு கதி இருக்கு, பிராணனுக்கு ஆகதி இருக்கு, இந்திரியத்துக்கு கிளம்புறது இருக்குது, கதி இருக்குது, ஆகதி இருக்குது அப்படின்னு சொல்றதே. இப்ப அதெல்லாம் விரோதிக்கும், அது விரோதிக்கும். அதனால இது ரெண்டாவது தோஷம் அவ இதுல விபுத்துவ பட்சத்துல. அப்ப சொன்னது என்னன்னாக்க ஜீவனுடைய கிளம்புதல், ஜீவனுடைய செல்லுதல், ஜீவனுடைய வருதல், இத உண்டி. இப்ப என்னன்னா ஜீவனுடைய பிராணன், ஜீவனுடைய இந்திரியங்கள், இவைகளுக்கெல்லாம் இங்க உட்கிராந்தி இருக்குது. அத மாதிரி கதி ஆகதி எல்லாம் இருக்கு. அத சொல்றது. அததான் லோகத்துல அவனுக்கு பிராணன் எடுத்து அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் உபச்சாரம். அவன் தான் கிளம்பினான், ஜீவன் தான் இந்த உடம்பு விட்டு கிளம்புறான். மரணம்னா ஜீவன் இந்த உடம்பு விட்டு, தேக வியோகம்னு சொல்றோம். ஜீவன் இந்த உடம்பை விட்டு கிளம்புறான். ஜீவன் கிளம்பினான்னா அவன் பிராணனும் கிளம்புறது, அவன் பிராணம் கிளம்பித்தனே இந்திரியமும் கிளம்புறது. அவ்வளவுதான் அர்த்தம் அது. அதனால இது விபுவா இருந்தாக்கா இந்த கிளம்புறதுன்றதே வராது. ஏன்னா வியாபிச்சுதான் இருக்கு. வியாபிச்சு இருக்கிறதுனால அது இங்கிருந்து கிளம்பவே வேணாம், அந்த சரீரம் போனா போதும். இவன் கிளம்பவே வேணாம், எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கான்னு வந்துடும். வியாபிச்சு இருக்கிறதுனால அவன் கிளம்புறதுன்றதே சித்திக்காது. கிளம்புறது இருந்தா தானே போறது, போறது இருந்தா தானே வர்றது. அதனால கிளம்புறதுங்கிறதே விபு அப்படின்ற பட்சத்துல வராது, அது வரவே வராது. அது மட்டும் இல்ல, ஜீவன் அணு, ஜீவன் விபு, இப்படின்னு ரெண்டு பட்சம். ஸ்ருதி அணு அப்படின்னு சொல்றதுலயும் ரொம்ப நைர்பல்யத்தோட இருக்கு, உறுதியோட இருக்கு. விபுன்னு சொல்லிடுச்சு ஸ்ருதி. உபனிஷத்து ரெண்டுத்தையுமே சொல்றது. ரெண்டுத்தையும் சொல்லும் பொழுது இப்ப நீ அணுன்னு சொல்றதுல மாத்திரம் ஏன் அத சரி பண்ற? அது உண்டி சரி, விபுன்றது தவறு அப்படின்னு சொல்றியே. ரெண்டுமே ஸ்ருதியில இருக்கு. சர்வகதஹ அப்படின்னு இருக்கு, சச்சானந்தியாய கல்பதே அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த விபுத்துவத்தையோ சர்வகதத்துவத்தையோ நீ ஒத்துக்கல. ஆனா நீ என்னத்த ஒத்துன்ட்ட? இத மாதிரி அணுத்துவத்தை தான் தீர்மானமா இருக்குதுன்னு நீ சொல்ற. ரெண்டு சொல்றதுக்கு ஸ்ருதி, சர்வகதன்னு சொல்றது, அணுன்னு சொல்றது. ஏன் அது சர்வகதத்துவத்தை மாத்திரம் மாட்டேங்கிற, அங்கீகரிக்க மாட்டேன்ற, அணுத்துவத்தை மாத்திரம் அங்கீகரிக்கிறியே ஏன் அப்படின்னு அவ கேட்கிறா. அதற்கு சமாதானம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அணுன்னு சொல்லச்ச ஸ்ருதி என்ன பண்ணிச்சுன்னாக்கா உபமான உபமேயத்தை காமிக்கிறது. இவன் எப்படி இருப்பான் உபமானம் சொல்றது, அடுத்ததே வர்றது அது. அதனால உபமானம் சொல்றது. இந்த ரதம் இருக்கோ இல்லையோ, தேர் சக்கரம் இருக்கு. தேர் சக்கரத்துல ஆரம்னு ஒண்ணு இருக்கு. அது 24 ஆரம் இருக்கும் பாருங்க. வரிசையா அது இரும்புனாலேயோ அல்லது மரத்தினாலேயோ இருக்கும். சக்கரம் நடுவுல குடம், அந்த குடத்துக்கும் சக்கரத்துக்கும் பேலன்ஸ் வரதுக்கோசரம் ஆரம் இருக்கும். அந்த ஆரத்துல நுனி இருக்கு பாருங்க, அந்த நுனிய தூண்டா இருக்குங்க. அது எவ்வளவோ அவ்வளவு பரிமாணம் அப்படின்னு ஒரு பட்சம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆற அப்படின்னா கத்தி, வாள், யுத்தம் பண்றாளே கத்தி, அந்த கத்தியினுடைய நுனி எப்படி இருக்கும்? கூர்மையா சூக்ஷமா இருக்கும். அந்த அதுல அந்த அந்த அவ்வளவு இருக்கு. அது 100ஆல ஒரு பங்கா மாத்திக்கோங்க. அந்த ஒரு பங்குல அதை 100ஆல ஒரு பங்குமா இருக்குங்க, பாத்துங்க. இவ்வளவு சூக்ஷமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு உபமானம் காமிக்கிறது. பாலாக்ர சதபாகஸ்ய சததா நிர்மிதஸ்ய பாகோ ஜீவஸ்ய விஜ்ஞேயா அப்படின்னு சொல்றது. அது இந்த மாதிரி உண்மான விபதேசம் இருக்கு. உபமானம் சொல்லி ஒரு அளவை வைக்கிறது. இது எவ்வளவு சூக்ஷமா இருக்கோ அவ்வளவு சூக்ஷமாக இந்த ஆத்மாவும் இருக்கு
அப்படின்னு காமிக்கிறது. அப்படின்னு காமிக்கிறது. இந்த மாதிரி காமிக்கிறதுனால இதை கொண்டு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு உபாதி இல்லைன்னா நீங்க சர்வகதா அப்படின்னு சொல்றது சொல்லி அதான் அவ கேட்டா சர்வகதான் இருக்குது அப்பன்னு விபுன் தான் அர்த்தம், அதை ஒத்துக்க மாட்டேன்ற, அணுன்றத மாத்திரம் ஒத்துக்கிறியே அப்படின்னு அவ கேள்வி கேட்டா. அதற்கு பதில் சர்வகதன் அப்படின்னு சொன்னாக்க அதை நிர்வாகம் பண்ணலாம். அதாவது என்ன அர்த்தம், இந்த ஆத்மா எப்படி இருக்கான்னாக்க ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கான். சூக்ஷ்மமா இருக்கிறதுனால எதுல வேணாலும் உள்ள போலாம், ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்தோம், பரகாய பிரவேசம்னு ஒண்ணு சொல்றோம். பரகாய பிரவேசம் இன்னொருத்தர உடம்புல உள்ள புகுந்துள்ளது. இப்போ இவன் கணக்க விபுவா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பெரிய உடம்பு எடுத்துட்டு இவ்வளவு பெரிய ஆத்மா விபு வியாபிச்சு இருக்கிற ஆத்மா, அவன் அவ்வளவு பெரிய ஆத்மா இத்தனோட உடம்புல உள்ள போறதுன்னா சரியா இருக்குமா? அது முடியாது. ஆனால் இவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கிறதுனால எதுல வேணாலும் உள்ள போலாம் ஆத்மா. அதனால இத உபாதியா சொல்லலாம். அதே மாதிரி சச்ச ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு இருக்கு. ஆனந்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாதி, ஜீவ ஜாதி பல இருக்கு. ஜீவன்றவன் ஒத்த 2 பேர் இல்ல. ஜீவன் எத்தனை பேருன்னு கேட்டாக்கா இத்தனை பேர் தான் சொல்ல முடியாதே, அசங்கேயத்துவம் தான், எண்ணிக்கையே அற்றவன். இவ்வளவுதான் இருக்கான் ஜீவன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவ்வளவுதான் இத்தனை பேர் தான் இருக்கா ஜீவன் சொல்ல முடியாது. இப்ப சொல்றமே இதோ பாப்புலேஷன் கணக்கு எடுக்கிறாளே அப்படின்னா அது அந்த சமயத்துல இருக்கிற வளர்ச்சின்னு சொல்றது. ஆனா அனாதியான சம்சாரத்துல இத்தனை பேர் தான் எப்படி சொல்ல முடியும்? நம்ம சித்தாந்தத்துல நித்திய சூரிகள் யார் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அனந்தகளோட விஷக்சேனாதிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப அனந்தன், கருடன், விஷக்சேனன் அப்படின்னு 3 பேர் ஒண்டியோ, அப்ப 3 பேர் ஒண்டிதான் நமக்கு தெரியும். ஆனா ஆதிசப்தம் இருக்கு. அந்த ஆதிசப்தத்தினால பல பேர், இவ்வளவுதான் நித்திய சூரியன்றது கிடையாது. ஏன்னா பரமபதமே அப்படி வியாபிச்சு இருக்குது. அதுல நித்திய சூரியர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கா, அசங்கேயமா இருக்கா அப்படின்னுட்டு சித்தாந்தம் சொல்லணும். அதனால இந்த மாதிரி ஆனந்தியாய கல்பதைன்னா அது ஒரு அர்த்தம், அல்லது அது கூட வேண்டியது இல்லை. ஆனந்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவனுடைய தர்மபூத ஞானம் இருக்கோ இல்லையோ அது வியாபிச்சு இருக்குது. தர்மபூத ஞானம் வியாபிச்சு இருக்கிறத வச்சிருந்து இத மாதிரி சொல்றது. அது அதே மாதிரி அணுத்துவத்துல உபாதி சொல்ல முடியுமா? ஏதாவது காரணத்தை வச்சிருந்து உபாதி சொல்ல முடியுமா அப்படின்னு அத மாதிரி சொல்ல முடியாது. அணுத்துவத்துல ஏதோ காரணத்தை வச்சுட்டுதான் அணுன்னு சொல்றது, உண்மையிலேயே அது விபுதான் அப்படின்றது சொல்ல முடியாது யாராலையும். அந்த மாதிரி வியாபிச்சு இருக்கிறது ஆத்மா, அது. அதனாலதான் வாடாக்க சுலபாகசிய அப்படின்னு சொல்றது. ஏஷா அணுஹு அயம் ஆத்மா ஏஷோனுர் ஆத்மா அப்படின்னு சொல்றது. ஏஷா அணுஹு ஆத்மா, இந்த ஆத்மாவானவன் அணுவாக இருக்கிறான். அணுன்னு எப்படி இருப்பான்? வாடாக்க சதபாகசிய. அது நிறைய உதாரணம் சொல்றாரு. ஒரு ஏற்கனவே சொல்லிருக்கோம், நெல்லுனுடைய நுனியில வச்சனோடு ஒண்ணு இருக்கும், அப்படி வச்சா குத்தும். அது அந்த நுனி இருக்கே அத 100 பிரிக்கணும். அந்த 100ல ஒரு பாகத்தை திருப்பி 100 பிரியுங்க, அதுதான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றா. அல்லது ஊசி இருக்கு, ஊசியினுடைய நுனி இருக்குதே அந்த நுனிதான்றா ஆராகிர சப்தத்துக்கு. அதே மாதிரி இது இருக்கு பாருங்க, அது இப்ப தேரோட சக்கரம் சொன்னமே, தேரோட சக்கரத்தை ஆரம்னு இருக்குது, அந்த ஆரத்தை தான் சொல்றது அப்படின்னுட்டு இன்னொரு பட்சம். அதனால நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, எதை சொன்னாலும் சூக்ஷ்மம்னு அர்த்தம். அணு ஒரு உபமான உபமேயத்தோட சொல்லிட்டு போயிடுத்து ஸ்ருதி.
அதனால நீங்க அந்த காரணத்தினாலையும் ஒத்துண்டுதான் ஆகணும் அது. அதனால சரி, யோகிகள்லாம் வந்து பாக்குறாளே, யோகிகள்லாம் பார்த்துட்டு இருக்காளோ இல்லையா, அதனால அவளுக்கு தெரியலாமே, நமக்கு வேணா இந்த சரீரத்துல உண்டி அகம்னு தெரியுது. ஆனால் யோகிகள்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டுமே, தெரிஞ்சுக்கிட்டோம் நீ சொல்ற, ஆனா எல்லாத்துலயும் இருக்கிறதா அவ தெரிஞ்சுக்கல. அவளே என்ன பண்ற அப்படின்னாக்கா, யோகிகளுக்கு தான் உத்கிராந்தி எல்லாம் சொல்றது. மொத்த மோட்சத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போனோம்னா உபாயத்தை அனுஷ்டிச்ச உடனே அவனுக்கு இந்த சிரசு இருக்கக்கூடிய சிரோ நாடி, அந்த சுஷும்னான்னு அதுக்கு பேரு, அந்த நாடி வழியா தான் அவன் போறான், கிளம்புறான் அப்படின்னுட்டு அந்த நாடிய வச்சுட்டு தலைய புலந்துட்டு போவான் அப்படின்னு சொல்றது. அதனால உத்கிராந்தின்றது யோகிகளுக்கு தானே அது, அதனால அது சொல்றது அது. அதனால சூத்திரக்காரரே அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆகையினால விபுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இல்ல ஆத்மா விபுதான், ஆனால் இந்த உடம்புல ஒண்டிதான் அவன் இருக்கான், உடம்புல மட்டும்தான் இருக்கான், வெளியில எல்லாம் தெரியல. ஏன் தெரியலன்னாக்கா, அதுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் இல்லை, ஒரு உபாயம் இல்லை. ஏதாவது ஒண்ணு இருக்கணும், ஏதாவது இருந்தாதான் ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி தெரிவிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா விபரீதம். ஏன்னா ஹிருத்யந்தர் ஜோதிஹி அப்படின்னு சொல்றது, ஆராக்ரமாத்ரா ரவிதுல்ய ரூபா அப்படின்னு சொல்றது. ரவிதுல்ய ரூபம்னா பிரகாசிக்கிறவான்னு அர்த்தம், சுயம் பிரகாசம்னு அர்த்தம். நீ இன்னொன்னு ஒண்ணு வஸ்து இல்ல, இல்லாததுனாலதான் விபுத்துவம் அதனுடைய சுரூபம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா சுயம் பிரகாசம் அடிபட்டு போயிடும். சுயம் பிரகாசம் அடிபட்டு போயிடும். ஆனா ஆத்மா சுயம் பிரகாசம் தான், அது சுயம் பிரகாசம் இல்லைன்னு ஆயிடும். இல்ல சுயம் பிரகாசமே வேண்டாமே, மனசனாலதான் தெரியப்படுறது, சேதசா வேதித்தவ்யா அப்படின்றது மனசனாலதான் அறியப்படுறது அப்படின்னு சொல்லலாமே. சரி அப்படியே வச்சுக்கோங்க. சரி அப்படி வச்சுட்டா வண்டி விபுத்துவம் வந்துருமான்னா, விபுத்துவம் வந்துருமான்னா சுயம் பிரகாசம் தான் ஆத்மா. ஆனால் நீ சுயம் பிரகாசம் இல்ல, மனசனால அறியப்படுகிறது அப்படின்னு நீ சொன்னா கூட விபுத்துவத்துக்கு வராதே. அது விபுத்துவன்றது இல்ல அந்த இடத்துல. விபத்து ஏன் இந்த உடம்புல மட்டும்தான் தெரியப்படுறது ஆத்மா, வெளி இடத்துல தெரியலையே. அதான் நாங்க கேள்வி கேட்டோம், அதற்கு சமாதானம் நீ சொல்லு. அதை சொல்ல மாட்டேன்றியே. அதனால இந்த இது வந்து நீ கேட்கிற கேள்வியே தப்பு அது. அதனாலதான் சொன்னோம், சமுத்கிராமந்தம் பிராணஹ அனுத்கிராமதி, பிராணம் அனுத்கிராமந்தம் சர்வே பிராணாக அனுத்கிராமந்தி அப்படின்றது அது. அதனால இந்த இடத்துலயும் எல்லாமே ஆத்மா கிளம்புகிறது, ஆத்மா கிளம்பவே இவைகளும் கிளம்புறது. அதனால நாங்க சொல்றதுதான் சித்திக்கிறது. விபுவா இருந்தா கிளம்ப முடியாது. அதுக்கு அவ என்ன சூக்ஷமா அவ கேள்வி கேட்கிறான்னா, ஏன் அப்படி சொல்லணும்? இந்த பூத சூக்ஷ்மம் இருக்கோ இல்லையோ, உடம்பினுடைய சூக்ஷ்மமான பாகங்கள் அதோட சேர்ந்துதான் இவன் போறான்னு சித்தாந்தமே சொல்றோம். பூத சூக்ஷ்மங்களோட சேர்ந்துதான் இவன் போறான்னு சொல்றோம். பூத சூக்ஷ்மம்னா உடம்பினுடைய சூக்ஷ்ம தசை, அதுதான் போறதுன்னு அர்த்தம். அதுதான் போறதை தவிர்த்து ஆத்மா போலையே, ஆத்மா போலையே, ஆத்மா போல அதுதான் போறது அப்படின்னு சொல்றோம். சரி அதுதான் சொல்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்ப எனக்கு பதில் சொல்லு. அப்போ ஆத்மா வந்து அணுதான், ஆத்மா வாழாக்க செலவாகமா இருக்கான் அப்படின்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்ருதிக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ? அந்த ஸ்ருதிக்கு நீ அர்த்தம் சொல்லணும். ஏன்னா நாங்க ஸ்ருதியை கொண்டுதான் சொல்றமே தவிர்த்து வெறும் யுக்தியை கொண்டு சொல்லல. ஸ்ருதியை கொண்டுதான் நாங்க சொல்றோம், வெறும் யுக்தியை கொண்டு நாங்க சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாததுனால உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால நீ வந்து உடம்புதான் போறதுன்றதே தவறு. ஆத்மா போகவே தான் உடம்பு போறது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றோம், நாம என்ன சொல்றோம்னா,
இந்த ஸ்தூல சரீரம் இப்போ இந்த உடம்புல நான் இருக்கேன். இந்த உடம்புல நான் இருக்கேன்னாக்கா நான் இருக்கவே தான் இந்த உடம்பு நடக்கிறது. நான் இருக்கணும். இன்னொன்னு, நான் படுத்துட்டு இருக்கேன், எனக்கு இது சஸ்திர சிகிச்சை ஆபரேஷன் ஆச்சு, என் உடம்பு இருக்கு, இந்த உடம்புல நான் இருக்கேன். நான் இருக்கிறோம் இல்லையோ, இந்த உடம்பு இருக்கோ இல்லையோ, உடம்பு நடக்க வேண்டியது தானே. ஏன் ஆபரேஷன் ஆன காலத்துல என்ன நடக்க முடியல? நான் பாடுக்க படுத்துட்டு இருக்கேன், என்னால இங்கே ஒரு அடுத்த பெட் இருக்கு, அதுவரையும் நடக்க முடியல. எனக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி ஆயிஷன் பாரு. அப்ப சூழ சரி, நீ தானே சொன்ன உடம்புதான் நடக்கிறது, ஆத்மா விபுதான், உடம்பு நடக்கிறது அப்படின்னு தானே நீ சொன்ன. இங்க அப்படி போலையே, என் உடம்புதான் இருக்குது, ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கேன், நடக்க வேண்டியது தானே. நானு ஏன் நடக்கல? காரணம் என்ன? இந்த உடம்புக்கு அசக்தி இருக்கு, அது உடம்பு எனக்கு ஒத்துழைக்கல, அதனால நடக்கல. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க உடம்பு நடந்துதான் ஆகணும், ஆனா நடக்கலையே. அவன் போது போறது என்ன, போது போறது, ஆத்மா போகல அப்படின்னு நீ சொல்லணும். அதுவே இல்லையே இப்ப இங்க. அதனால அந்த இதுவும் வராது. விபுத்துவம் இருந்தா வராது, அணுத்துவம் ஒத்துண்டாதான் வரும். அது சரி. நீ இப்படிலாம் சொல்ற, பரமாத்மா அவனை கூட அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அத மாதிரி அணியான் விரீஹே அப்படின்னு சொல்றது. விரீஹின் இருக்கே, விரீஹின்னு அந்த நெல் இருக்கே, நெல்லக்காற்றிலும் சூக்ஷமா இருக்கான் இவன் அப்படின்னு சொல்றது. அணுவை காட்டிலும் அணுவாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்றது. மகத்தை காட்டிலும் பெருசா இருக்கான் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எத்தனையோ ஸ்ருதிகள் பரமாத்மாவை கூட அணுன்னு சொல்லிட்டு கொடுத்த, அணுன்னு சொல்லிடுத்து. இப்ப நீ அதை இல்லைன்னு சொல்ல பாரியா? அப்பா, பரமாத்மாவை கூட அணுன்னு சொல்லிருக்கா இல்லையா இந்த ஸ்ருதி? அதை இல்லைன்னு நீ சொல்ல முடியாதே. அதனால பரமாத்மா கூட தான் அணு, அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அத மாதிரி இங்கேயே ஒத்துக்கிய, ஜீவன் கூட அணுன்னு இருக்கு, ஆனா விபுதான். பரமாத்மாவும் அணுன்னு இருக்கு, ஆனால் விபுதான். நீ அதை சொல்ற. அனோரணியான் மகதோமகியான் சொல்லச்சே, அது மாதிரி அணியான் பிரீஹேர்வான்னு சொல்லச்சே, இது அணுவா இருந்தா கூட பரமாத்மா விபுதான் நீ சொல்லியிருக்க. அந்த மாதிரி ஜீவாத்மா கூட அணுன்னு ஸ்ருதியில சொல்லியிருந்தா கூட சர்வகதான் சொல்லிட்டு போறாமே அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறான். அதற்கு பதில் இது கேள்வியே கிடையாது. பரமாத்மாவுக்கு அணுத்துவம்ன்றது என்ன அப்படின்னாக்கா, ஜீவன் அணுவா இருக்கான். ஜீவன் அணுவா இருக்கிறதுனால பரமாத்மா அவனை அனுகிரகிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்படுறதுனால அவன் உள்ள போய் உட்காந்துருக்கான். அதுக்கோசரம் அவன் தலையெழுத்து, பகவானுடைய தலையெழுத்து பாருங்க, நம்ம பேர்ல இருக்கக்கூடிய பிரீத்தியினால உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். தன்னை அப்படி சுருக்கிண்டு உட்கார்ந்து இருக்கான். சூரியனிடம் இருப்பான், துரும்பிடம் இருப்பான்னு இதுதான். என்னன்னாக்க பிரகலாதாழ்வான அனுகிரகிக்கணும். எங்கும் முழங்கண்ணங்கிற மகனை காய்ந்து இங்கில்லையான்னு இரணை என்றும் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் மீய தோன்றிய என் சிங்கப்பெறான் பெருமை ஆராயம் சீர்மைத்தே அப்படிங்கிற நம்மாழ்வார். அவனுக்கோசரம், பிரகலாதாழ்வானுக்கோசரம். அது பிரகலாதாழ்வான் பரமபக்தன், ஒரு குழந்தை. அந்த குழந்தை சொல்றது பாருங்க, அந்த குழந்தையினுடைய வாக்க மெய்ப்பிக்கணும், உண்மையாக்கணும். அதுக்கோசரம் பெருமாள் அவ்வளவு சூக்ஷமா ஒரு தூண்ல போய் உட்கார்ந்துட்டார், உள்ள பூந்துட்டார். சாதிக்கிறார் பாருங்க. பக்தஸ்யதான வசிஷோ பரிபாலனாய பத்ராம் சிம்ம குஹணாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜமதுனாபி கரீஷனூனம் தைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். பெருமாள் எல்லா இடத்துலையும் என்ன அழகான ஸ்லோகம், அதை சொல்லாம இருக்க முடியுமா? பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க. அப்படிப்பட்டவர் இவன் கேட்டுட்டான், இளைஞன் எங்க இருக்கான், தூண்ல இருப்பானா எதிர இருக்கான் அப்படின்னுட்டு. அவன் எங்க இருக்கான்னு கேட்க போறான்னு தெரியாது பெருமாளுக்கு. அதனால பெருமாள் என்ன பண்ண, எல்லா இடத்துலயும் உள்ள போந்துட்டார். அவனோ ஒரே ஒரு தூணை ஒண்டிதான் உடைச்சான். அவன்
கதாயுதத்தினால எல்லாத்தையும் உடைக்கலையாம ஒரே தான் உடைச்சான். மீதி எல்லா இடத்துலயும் இன்னும் நரசிம்ம கர்ப்பமாவே இருக்குது. எல்லா இடமும் நம்மாத்து தூணாகட்டும், நம்மாத்து செதுராகட்டும், நம்மாத்துல எல்லாத்துலயும் உள்ள பூந்துட்டு இருக்கான் பெருமாள். ஏன்னா பிரகலாதாழ்வான காப்பாற்றணும், அதுக்கோசரம். அதனாலதான் நம்மாங்கெல்லாம் தூண் இருந்ததுன்னு அது மேல காலை வைக்காதுன்னு சொல்லுவா. ஏன்னா நரசிம்மன் எழுந்துள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பெருமாள் அனுகிரகிக்கிறதுக்கோசரம் இவன் அணுவா இருக்கிறதுனால அவன் உள்ள போந்துட்டு இருக்கான் பகவான். அதனாலதான் அந்த மாதிரி அணுவா இருக்கான், சூக்ஷமா இருக்கான்னு சொல்றது. அவ்வளவுதான். அதாவது என்னர்த்தம், பகவான் சத்திய சங்கல்பன். சத்திய சங்கல்பனா போயிடுவே, அவன் உள்ள போனோன்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, எதை உள்ள போனாலும் அவனை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது அது. அதனால பகவானுக்கு, அதனாலதான் ஏழாத்மா அந்தரசரையே அணியான் அப்படின்னுட்டு பரமாத்மாவுக்கு அனுத்தம். அது காரணம் என்னன்னாக்க நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் அது மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதே ஜீவனை பத்தி சொல்லச்சு என்ன சொல்லெடுத்து, வாழாக்க சோபாகசிய அப்படின்லாம் சொல்லி ஜீவாத்மா அது காரணமா சொல்லல, காரணமா சொல்லல. ஏதோ ஒரு காரணத்தினால அவன் அணுவா இருக்கான்னு சொல்லவே இல்லை. ஜீவன் வேற எப்படி இருக்கான், அவன் சுரூபமே அணுதான் அப்படின்னு சொல்றது. அதனால அத மாதிரி சொல்லிருந்தது நாங்க கூட வச்சுக்கிறோம். அதனாலதான் ஸ்ருதி ஆராகிரமாத்திரபரோபி திருஷ்டா அவரகன் சொல்லிட்டு கொடுத்து. அவரகன்னா என்ன அர்த்தம், பெருமாளை காட்டிலும் கீழானவன் அர்த்தம். பெருமாளை காட்டிலும் கீழானவன். அது மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் அணு, ரெண்டு பேரும் விபு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா பெருமாளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கும், பெருமாளுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு சுவாமி. அதனால பெருமாளுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லாம போயிடுவேன். ஆகையினால அந்த மாதிரி ஒத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஆசுதா நாடிஷு சுக்தோ பவதி அப்படின்னு இருக்கு, நாடிகள்ல படுத்துக்கிறான். அது மாத்திரம் இல்ல, ஸ்வேஷரீரே யதா காமம் பரிவர்த்ததே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. உபாதானா விஹாரோபதேசாச்சன் சூத்திரக்காரர் சொல்ற கர்த்தரதிகரணத்துல. அது அர்த்தம் என்ன சொன்னாக்கா, இந்திரியங்கள் எல்லாம் கிரகிச்சுக்கிறான், உடம்பெல்லாம் ஸ்வீகரிச்சுக்கிறான், எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுட்டு விஹாரம் பண்றான். தான் உடம்புலயே என்ன, தான் உடம்புலயே விஹரிக்கிறான், சஞ்சரிக்கிறான். சஞ்சரிக்கிறதுன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, போறது வர்றது போறதுன்னு அர்த்தம். விபுவா இருந்தா அந்த பரிஷ்பந்தமே இருக்காது, பரிஷ்பந்தமே அசையறதே இருக்காது. ஏன்னா எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுனால இது வராது. வியாபிச்சு இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் போக முடியாது, நடக்க முடியாது, நகர முடியாது, அசைய முடியாது. அவன் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கானே, அவன் இல்லாத இடமே இல்லை. இல்லாத இடமே இல்லாததுனால எல்லா இடத்துலயும் அவன் வியாபிச்சிருக்கனால அசையவே முடியாது ஜீவனுக்கு. ஆனால் இங்க அப்படி இல்லை. அணு அவன் சஞ்சரிக்கிறான், தன் உடம்பில் சஞ்சரிக்கிறான். அந்த உடம்பு எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் போனா திருவெஞ்சூர்லயும் இருக்கணும், ஸ்ரீரங்கத்திலயும் இருக்கணும், சென்னையிலயும் இருக்கணும், காஞ்சிபுரத்திலயும் இருக்கணும், திருப்பதியில இருக்கணும். அந்த மாதிரி இல்லையே. நான் இருக்கிறது இங்கேயே உட்காந்துருக்கேன், அப்படித்தான் இருக்கு. அதனால இந்த உன்னுடைய கேள்வியே தவறு. ஆகையினால இந்த ஜீவனானவன் சஞ்சரிக்கிறான், அதுதான் பிரதானமானது. சரி, இப்ப சர்வகதா அப்படின்னு இருக்கு இல்லையோ, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னா, அது கரெக்ட், சர்வகதன் இருக்குது. அந்த சர்வகதன்னா என்ன அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜாதியை வச்சுட்டு சொல்லலாம். ஏற்கனவே சொல்லிட்டோம், அது ஜீவன் பல, ஒரு ஜீவன் இல்லையே, பல ஜீவன்கள் பல இடத்துல வியாபிச்சு இருக்கா. அதனால ஜீவகா சர்வகதா. மனுஷியால்னா நேற்று பார்த்தோம் திருவேந்தபுரத்துல, அடியேன் ஆண்டவன் உள்ள பூர்ணாவதி ஆறுது, பூர்ணாவதி ஆறு இடத்துல அடியேன் இருக்கேன் ஆண்டவனோட.
அந்த சமயத்துல இப்படி திரும்பி திரும்பி பார்த்தான்னாக்கா ஏதோ முன்னாடி இருக்கிற வாசியில மூஞ்சிதான் தெரிஞ்சுது. மத்தபடி எனக்கு என்ன தெரிஞ்சது, வெறும் தலைதான் தெரியுது. தலை ஒண்டிதான் தெரியுது. அத்தனை தலைகள் அத்தனை உடம்புகள் ஒண்டி தெரியுது. திருமுகம் யார் திருமுகம் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அத்தனை பேர் வியாபிச்சிருக்கா, பக்தாள்லாம் வியாபிச்சிருக்கான்னு நம்ம சொல்றோம். பக்தாள்லாம் வியாபிச்சிருக்கான்னு ஒவ்வொருத்தரும் வியாபிக்கல, எல்லாரும் சேர்ந்து வியாபிச்சிருக்கா. எல்லா ஊர்லயும் உற்சவம்னா அப்படிதான். மலையில கருட சேவை நடக்கும். 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் சேவிப்பா கருட சேவை. அத்தனோண்டு இடம் மலையில. அதுல பெருமாள் அத்தனை இடத்துக்கு நல்லா விசாலமா பண்ணிட்டா, பெருமாள் எழுந்துறதுனால கேலரி இருந்துட்டு கீழே இருந்துட்டு அண்ணன் இருந்துட்டு என்ன 8 மணிக்கு 7:45 புறப்பாடாச்சுன்னா 1 மணிக்கோ 1:15 வாகனம் விடுறது எழுதுற பெருமாள். அந்த மாதிரி பெருமாள் சேவிக்கலாம். அவ்வளவு பேர் சேவிக்கிறா. அந்த மாதிரி பண்றா. அத்தனை ஜீவன்கள் இங்க உள்ள வந்திருக்கா. அதுதான் சர்வகதத்துவம். ஒத்தனே வரான்னு அர்த்தம் இல்ல. அதனால ஜாத்திய கவச்சனமா அதை ஒத்துக்கணும். அதுதான் இந்த இடத்துல அர்த்தமே தவிர்த்து ஒத்தனே எல்லா சரீரத்திலும் இல்ல அப்படின்னு இல்ல. அத மாதிரி பல ஜீவன்கள், ஒவ்வொரு ஜீவனும் அவாவா அந்த அச்சேதனத்துல உள்ள போறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுவும் தர இன்னும் ஒண்ணு இருக்கு. பொதுவா இந்த கீதா பாஷ்யத்திலையும் அதை சாதிக்கிற, ஜீவனை கொல்ல முடியுமா, ஜீவனை கொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஜீவனை கொல்ல முடியாது. நகன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு அங்க கீதா வச்சனம். ஏன் கொல்ல முடியாதுன்றதுக்கு பாஷ்யக்காரர் ஒரு விஷயம் சொல்ற. ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி எடுத்துட்டு பெரிய பூஷணிக்காவை நாம அதை வெட்டி தலை பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய கத்தி இருக்குது. அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணுவோம், அது கத்தி பூஷணிக்காவுக்கான சின்னதா இருக்கு. கத்தி பூஷணிக்காவுக்கான சின்னதா இருக்கு. அதனால அந்த கத்தியானது அந்த பூஷணிக்காய் உள்ள அனாயாசமா போகும். அதே பூஷணிக்காய் சின்னதா இருக்குது, ஒரு இளநீர் சைஸ்ல பூஷணிக்காய் இருக்கு. கத்தியோ பெரிய கத்தி, கும்பகர்ணம் வச்சுனா மாதிரி இவ்வளவு பெரிய கத்தி வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதை அந்த பூஷணிக்காய் உள்ள நுழைக்க முடியுமா? பூஷணிக்காய் உள்ள நுழைக்க முடியாது. ஏன்னா பூஷணிக்காய் சின்னதா இருக்கு, கத்தி பெருசா இருக்கு. அத மாதிரி ஆத்மாவை கொல்ல முடியாது. ஏன்னா நீ கத்தியால அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அசோஷ்யோயம் அப்படின்லாம் வருது அங்க ஸ்லோகம். அது சொல்லும் பொழுது அங்க பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், இது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கான் ஜீவன். சூக்ஷ்மமா அணுவா இருக்கிறதுனால இந்த கத்தியோ எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு அவனை கொல்ல முடியாது. ஆயுதத்தை கொண்டு கொல்ல முடியாது. ஹன்யமானே ஷரீரே, உடம்ப நம்ம கொள்ளலாம், உடம்பு மேல கத்தியை நுழைக்கலாமே தவிர்த்து ஆத்மா கொள்ள கத்தியை நுழைக்க முடியாது. ஏன்னா கத்தியை காட்டிலும் உடம்பு பெருசு, அதனால உள்ள கத்தி உள்ள போயிடும். அதே ஆத்மா அணுவா இருக்கிறதுனால நுழைய முடியாது. அதே ஆத்மா சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அந்த ஆத்மாவானது இந்த உடம்புல வரும், பரகாய பிரவேசம் பண்ணும். அதனால அது தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு பிரதி அது விரோதமே வராது. அதனால அது இருக்கும். அத மாதிரி சச்சானந்தியாய கல்பதேன்னு சொன்னமே, அது கூட நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க. ஆனந்தியம், ஆனந்தியம்னா ஜீவ ஆனந்தியம்னு ஒண்ணு சொல்லலாம். அல்லது தர்மபூத ஜானம், முக்தி திசையில தர்மபூத ஜானமானது ஆனந்தியம், அந்தம் இல்லாதது, முடிவில்லாதது, விபுவா மாறுறது. தர்மபூத ஜானம் விபுவா மாறுடவே அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குது. அது சொல்றது. அதனால இந்த சர்வகதன் ஆனந்தியாய கல்பதே இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இதுதான் சரியானது. அதனால இதான் கிரமம். எல்லாம் சொல்லியாச்சு. ஜீவன் அணுன்னு சொல்லிட்ட, அணுவார்ச்ச மானச பிரத்யக்ஷத்தினால அறிய முடியும் அப்படின்னு சொல்றது எப்படி? ஏன்னா அணுவா இருக்கிறத இந்திரியத்தினால அறிய முடியாதுன்னு தானே சாஸ்திரம் சொல்றது. கண்ணால பார்க்க முடியாது, காதால அறிய முடியாது, கேட்க முடியாது. அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையோ. மனசு ஒரு இந்திரியம் தானே.
அந்த மன இந்திரியத்தினால இதை எப்படி நாம அறிய முடியும்? இந்த ஜீவனை எப்படி அறிய முடியும்? பிரத்யக்ஷமா பார்க்க முடியும்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்க இது சாஸ்திரத்தை கொண்டுதான் இதை பதில் சொல்லணும். என்ன அப்படின்னாக்க ஸ்ருதி சொல்லிடுத்து இவன் அணு அப்படின்னு சொல்லிடுத்து. அதே ஸ்ருதி மனசுனால இவன் அறிய தகுந்தவன், மானச பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாவான். எப்படி வேறுமா அப்படியே நான் அறிய முடியாது. என்னால எப்படி அறிய முடியும்? யோகி சாட்சா்காரம். நம்ம யோகம் பண்ணணும். யோகம் பண்ணினாக்க மனசனால ஆத்ம சாட்சா்காரம் வரும். கர்மயோகம் பண்ணி ஞான யோகத்தை அனுஷ்டிச்சாக்க அந்த ஞான யோகத்தினால நமக்கு ஆத்ம சாட்சா்காரம் வரும். அவ்வளவுதான். அதை சொல்றதுக்கோசரம் தான் இது சொல்றது. அதனால ஸ்ருதி ரெண்டுத்தையும் சொல்லிட்டு போயிடுத்து. ஆத்மா அணுவாக இருப்பான், அது மாதிரி சேதசா வேதித்தவ்யா அப்படின்னு சொல்லிடுத்து. அதனால பகவான் கூட தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுத்து. நசந்தது அப்படின்னு வாக்கியம் எல்லாம் சிலதெல்லாம் இருக்கு. பெருமாள் நம்ம கண்ணுக்கு வந்து நிக்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் என்ன சொல்றோம்? அதிதூரம் பக்தானாம் புரதஸ்திதம், அமரருக்கு அரியானை தமர்களுக்கு எளியானை அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அகலில் அகலும் அணுகில் அணுகும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். நம்ம பெருமாள் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்க, பெருமாள் நம்ம கிட்ட வந்துருவேன். நம்ம விலகி போனோம்னா பெருமாள் விலகி போயிடுவேன். அதனாலதான் தேவதைகளுக்கு முன்னாடி நிக்க மாட்டாராம் பெருமாள். அதே தமர்கள் இருக்காள் பாருங்க, பக்தா முன்னாடி வந்து நிற்பாராம். தமர்களுக்கு எளியானை சுலபனா எடுவான். அதனால அந்த மாதிரி ஒரு பக்தி இருந்து உபாசனம் பண்ணி உபாயத்தை நொட்டிச்சோன்னாக்க பெருமாள் பகவத் சாட்சா்காரம் நமக்கு. அந்த மாதிரிதான் ஆத்ம சாட்சா்காரம். அது ஸ்ருதி சொல்றது. அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. அதனால பகவான் விபு, சந்தேகமே கிடையாது. ஆனால் அவன் நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் சூக்ஷமா எழுந்தருள் இருக்கான். நம்ம ஹதயத்துக்குள்ள நமக்குள்ள எழுந்தருள் இருக்கான் அந்தரியாமையாக. அது அவனுடைய அகரத கிரணா சாமர்த்தியம், அவனுடைய சத்திய சங்கல்பத்துவம். அதை கொண்டு அது சொல்றோம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாம அணுதான், நம்ம விபு கிடையாது. அவ்வளவுதான். இது ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதிகள் சொல்றது, யுக்திகளும் நமக்கு அனுகூலமா இருக்கு. அதனால அணுத்துவம் அப்படிங்கிறதுக்கு இவைகள்லாம் ஹேத்துக்கள், யுக்திகள், அதெல்லாம் காரணங்கள் சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாற்பயத்தை பார்ப்போம். தேகாந்தர் மாத்திர திருஷ்டே பிரதகிய விஷயி பிராண ஜீவோத்கிரமோக்தே பூயோ வாக்கியானுசாராத் அனுரிதி வச்சனே தாதிருஷோபாத்யனுக்தே ஈஷா ஆராக்ரமாத்ரஹ ஹ்யவரயிதி பிதாவர்ணனாத் ஸ்பந்தவாக்யாத் வியாப்த்யுக்திர் ஜாதி தர்ம பிரதிஹதி வினிவித்யாதி மாத்ரேன ஜீவே. தேகாந்தர் மாத்திர திருஷ்டே, உடம்பு உள்ள மட்டும்தான் நான் அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. அகம் அப்படின்னா இந்த உடம்புலதான் அகம் அஸ்மின் ஷரீரே அஸ்மி மம ஷரீரே அஸ்மி, இந்த சரீரத்துல நான் இருக்கேன். ஏன் உடம்புல நான் இருக்கேன்? நான்கிறது சத்தியத்துவம், ஆத்மஸ்வரூபம். அது இந்த உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்றது. அதனால இது தேகாந்தர் மாத்திரது தெரியும், தேகத்தினுடைய உள்ளதான் அது இருக்குது அப்படின்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ருதியில சாஸ்திரத்துல பிரதக் அப்படின்னா தனித்தனியா விஷயத்தை உடையது. விஷயத்தை உடையதுன்னு என்ன சொன்ன? இந்திரியங்கள் அர்த்தம். கண்ணுக்கு ரூபந்தான் விஷயம், காதுக்கு சப்தம் விஷயம், அது மாதிரி மூக்குக்கு கந்தம் விஷயம்,
நாக்குக்கு ரசம் விஷயம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த வித விஷயங்களை உடையது இந்திரியம். விஷை அதுவும் அதனுடைய உத்கிரமம் இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்றது. அதே மாதிரி பிராண பிராணன் பஞ்ச பிராணங்கள்மே அவைகளுடைய கிளம்புறது. ஜீவ உத்கிரம ஜீவனுடைய கிளம்புதல் முக்தே அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே சொன்னோம். சமுத்கிராமந்தம் பிராணஹ அனுத்கிராமதி, பிராணம் அனுத்கிராமந்தம் சர்வே பிராணாக அனுத்கிராமந்தி அப்படின்னுட்டு ஸ்ருதியே சொல்றது. இந்த உத்கிரமணம் கிளம்புறதுன்றது இருக்கே, சரீரத்தில இருந்து வெளியேறதோ இல்லையோ, அது விபுவா இருந்தா சித்திக்காது. விபுவா இருந்தா சித்திக்காது. அதனால அணுவா இருந்தாதான் அது சித்திக்கும், விபுவா இருந்தா அது சித்திக்காது. அதனால அந்த பட்சமும் தப்பு. விபுன்ற பட்சத்துல தோஷம் வந்துடும். விபுன்ற பட்சத்துல தோஷம் வந்ததுனால அதை சொல்ல முடியாது. அதனால விஷயி பிராண ஜீவ உத்கிரமோக்தே, விஷயம் என்ன, பிராணன் என்ன, அத மாதிரி விஷயி இந்திரியங்கள், பிராணன் என்ன, அது மாதிரி ஜீவன் என்ன, மூணு பேருக்குமே இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்றது அது விபுவா இருந்தா வராது. அதே மாதிரி பூயோ வாக்கியானுசாராத், பூயன்னா அதிகம்னு அர்த்தம், நிறைய அப்படின்னு அர்த்தம். ஜீவன் அணு அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அதை அனுசரிச்சுதான் இதை நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்ருதியை வச்சுன்னு தான் சொல்றமே தவிர நாங்க ஏதோ கல்பிச்சுள்ள, நீங்க தான் கல்பிக்கிறீங்க, நாங்க கல்பிக்கவே இல்லை. அதனால அனுசரிச்சு ஸ்ருதியை அனுசரிச்சு நாங்க சொல்றோம். அனுசாரா அனுசரிக்கிறதுனாலையும் அது மாத்திரம் இல்ல, பகவான் கூட அணு அப்படின்றது அணியான் ரீஹேர்வா அப்படின்றது, அந்த மாதிரி அணுரணியான் மகதோமகியான் அப்படின்லாம் இருக்கே, அவன் கூட தான் அணுன்னா அங்க ஒரு காரணம் இருக்கு, உபாதி ஏற்று இருக்கு. என்ன இது, நம்ம ஜீவன் அணுவா இருக்கிறதுனால அது உள்ள போகணும்னாக்கா அவன் சூக்ஷமா தானே போகணும். இப்ப ஆகாசம் பெருசுன்றோம், இந்த ஆகாசத்தை காட்டிலும் பெருசா பகவான் இருக்கான். அப்ப இந்த ஆகாசத்தை வியாபிக்கணும்னா அவன் அவ்வளவு பெரிய சுரூபத்தோட உள்ள நுழைய முடியாது. அதனால தன்னுடைய சங்கல்பத்தினால அவன் உள்ள சின்னதாக்கிறான். அந்த மாதிரி அணுவான ஜீவாத்மாக்குள்ளேயே அவன் வருவான். அவன் இது உபாதி இருக்குது. அந்த மாதிரி அணுநிதி வச்சனே ஜீவன் அணு அப்படின்னு எத்தனையோ வாக்கியம் இருக்கு. அங்க எங்கேயுமே இந்த மாதிரி உபாதி சொல்லலையே, ஒரு ஹேத்து காரணமே சொல்லலையே. உபாதி அனுப்தே, ஒரு காரணம் சொல்லல. ஏதோ ஒரு காரணத்தினாலதான் ஜீவன் அணுவா இருக்கான், மற்றபடி அவன் விபுதான் அப்படின்னு சொல்றது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பிரமாணம் எதுவும் சொல்லலை இங்க. அதனால அந்த அது மாதிரி சொல்லலை. அதனாலையும் அப்புறம் ரெண்டுத்துக்கும் பேதம் சொல்றது, பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் பேதம். எப்படி, ஈஷாத்து ஈஸ்வரன் பரமாத்மா, அவனை காட்டிலும் அவரகா தாழ்ந்த தத்துவம், பகவான் பரதத்துவம். நாம எல்லாரும் அவர தத்துவங்கள் தான், ஜீவன்களோ அது மாதிரி அச்சேதனங்களோ, சேதனம் அச்சேதனம் இவை இரண்டுமே பகவானை காட்டிலும் அவர தத்துவங்கள், கீழான தத்துவங்கள். அவரகா அதான் அவரகா ஆராகிரமாத்திரகா அப்படின்னு சொல்றது. ஆராகிரமாத்திரம்னா சின்ன வடிவம், சின்ன ரூபம், சின்ன அளவு, அதை உடையவன், சிறிய அளவை உடையவன். அதுக்குதான் நிறைய சொன்னோம். கத்தியினுடைய நுனி அது மாதிரிலாம் எத்தனையோ சொன்னோம் பாருங்க. அதெல்லாம் அந்த மாதிரி சொல்றதுனால என்ன எடுத்து, பகவானோ சர்வவியாபி, ஜீவனோ சர்வாத்மனா அணு அப்படின்னு அர்த்தம். அது சொல்றோம். அது இருக்கிறதுனால ஆராகிரமாத்திரா இதிஹி பிதா வர்ணனாத் இதிஹி என்றல்லவோ, பிதா வர்ணனாத், பிதான பேதம், ரெண்டுத்துக்கும் பேதம் சொல்றது. பரமாத்ம ஸ்வரூபத்துக்கும் ஜீவஸ்வரூபத்துக்கும் பேதத்தை வர்ணிக்கிறது. அதனால அது வர்ணிக்கிறதுனாலையும் ஸ்பந்த வாக்கியா ஸ்பந்தனம் இருக்கு. ஜீவன் கர்த்தாவா இருக்கான், இந்த காரியத்தை பண்றான், அந்த சொன்ன பாருங்க. யதா காமம் பரிவர்த்ததே ஸ்வே ஷரீரே யதா காமம் பரிவர்த்ததே, தன்னுடைய உடம்புலையே
அவன் அவன் எப்படி எப்படி இஷ்டப்படுறானோ அப்படிலாம் சஞ்சரிக்கிறான் அப்படின்னுட்டு ஸ்பந்தன்னா அசைகிறது செயல் அப்படின்னு அர்த்தம். அந்த வாக்கியம் இருக்கு. அதனால இவன் அணுதான் அவன். ஆனால் அவன் கேள்வி கேட்டான், சர்வகதான் இருக்கே, சசானந்தியாய கல்பதேன்னு இருக்குது, அதுக்கெல்லாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னுட்டு. அதற்கு பதில் ஜீவே, ஜீவன் கிட்ட வியாப்தி, வியாபிச்சிருக்கான். சர்வகதன் எல்லாம் சொல்றது, விபுலாம் சொல்றது ஜாதி தர்ம பிரதிகதி வினிவர்த்தியாதி மாத்திரேன. ஜாதி ஜீவத்துவ ஜாதி, ஜீவன் பலவாக இருக்கான், அந்த ஜாதியை சொல்றது அது. அந்த மாதிரி அவனுடைய தர்மம், சச்சானந்தியாய கல்பதேன தர்மம்னா தர்மபூத ஞானம், அவனுடைய தர்மமாகிற ஞானம் அது வியாபிச்சிருக்குது, அத சொல்றது. அந்த மாதிரி பிரதிகதி, பிரதிகதின்னா தடை போடுறது, அந்த தடையெல்லாம் வினிவர்த்தியாதி, அதெல்லாம் மாறி இருக்குது. வினிவர்த்தி அது வராது, தடையே வராது. தடை விசேஷமா நிவர்த்தி ஆயிடும். ஏன்? இவன் சூக்ஷமா இருக்கிறதுனால, ஜீவன் சூக்ஷமா இருக்கிறதுனால. இந்த உடம்புல நான் இருக்கேன், போன ஜென்மத்துல நான் எறும்பா பிறந்திருக்கலாம், பெரிய சிங்கமா பிறந்திருக்கலாம், யானையா, இவ்வளவு பெரிய உடம்புலயே நான் உள்ள போயிருப்பேன், இத்தனோட உடம்புலயும் உள்ள போயிருப்பேன். எத்தனை ஜென்மம் எடுத்திருப்போம் யாருக்கு தெரியும்? பகுனி மே விதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா அப்படிங்கிற பெருமாள். அதனால எத்தனையோ ஜென்மாக்கள், எத்தனையோ உடம்புகள், எதுல வேணாலும் நம்மளால உள்ள போக முடியும். அதனால ஒரே ஜீவன் அனைத்து இடங்களிலும் இருக்கும். நிறைய இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையோ, நேற்று அங்க இருந்தீங்கோ, இன்னைக்கு இங்க இருப்போம், இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருப்போம், அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி தர்மபூத ஞானம் ஆனந்தியம் அது வியாபிச்சே ஆயிடுறது முக்தி தசையில. சஜானந்தியாய கல்பதைன்றது முக்தி தசையை சொல்றது, அது தர்மத்தை இட்டு சொல்றது, தர்மபூத ஞானத்தை இட்டு சொல்றது அது. அதனால அது சொல்றது அது. அது மாதிரி பிரதிகதி வினிவர்த்தியாதி மாத்திரேன. பிரதிகதி அப்படின்னா தடை, தடுக்கிறது. அந்த பிரதிகதி பிரதிகாதம் தடுக்கிறதுன்றது வினிவர்த்தி ஆயிடுறது, அதை வச்சுட்டு சொல்றது. இப்படி சொல்றதுனால ஜீவனுடைய அணுத்துவம் தான் சித்திக்கும். ஜீவனுடைய அணுத்துவத்தை விரோதிக்காது. அந்த மாதிரியாக விபுத்துவத்தை சொன்னால் எத்தனையோ தோஷங்கள், அணுத்துவத்தை சொன்னால் தோஷங்களே கிடையாது. அதாவது ஸ்ருதி சம்மதம், யுக்தி சம்மதம், ஸ்மிருதி சம்மதம் எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அதை கொண்டு சொல்லணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். தேகாந்தர் மாத்திர திருஷ்டே பிரதகிஹ விஷயி பிராண ஜீவோத்கிரமோக்தே பூயோ வாக்கியானுசாராத் அனுரிதி வச்சனே தாத்ருஷோபாத்யனுக்தே ஈஷாத் ஆராக்ரமாத்ரஹ ஹ்யவர இதி பிதா வர்ணனாத் ஸ்பந்தவாக்யாத் व्याप्त्युक्तिः जाति धर्म प्रतिहति विनिवृत्त्यादि मात्रेण जीवे। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। अस्मद् गुरु परंपरायै नमः।